அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் பகுதியில் திடீர் குப்பம் அப்படிங்கிற கிராமத்தில் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக வசித்து வராங்க. அந்த மக்களை நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பில் நீங்கள் வந்து இடம் இருக்கு, உங்களுடைய வீடுகள் இருக்கு அப்படின்னு அகற்ற சொல்லி திடீரென போலீஸ்களுடன் ஜேசிபி இயந்திரங்களுடன் அங்கே வந்து அதிகாரிகள் எல்லாம் அவர்களை காலி செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனால் 2006-2011 ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் வந்து அவங்களுக்கு அந்த பகுதிகளில் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு கலைஞர் போட்டு அடங்கிய அந்த அடையாள அட்டை வந்து கொடுத்திருக்காங்க திமுக ஆட்சியில். ஆனா இதுவரைக்கும் அந்த பகுதியில் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படவில்லை. ஆனா அதே திமுக அரசு தற்போது இது நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு சொல்லி இங்க இந்த மக்கள் 60 ஆண்டு காலமாக வாழும் மக்களை வந்து அப்புறப்படுத்த பார்க்கறாங்க. அதற்கு தான் பாஜகவுடைய அரியலூர் மாவட்ட தலைவி பரமேஸ்வரி ஆனந்தராஜ் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி அந்த மக்களுக்காக போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கிராமத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து வரும் சுமார் 35க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கு இந்த அரசு. அவர்களிடத்தில் ஜேசிபி மூலம் இடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளுடனும் போலீசாருடன் திடீரென அந்த பகுதியில் வந்து வந்திருக்காங்க. அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கால அவகாசம் பெற்று முறையாக அவர்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காதை முன்னெடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் சென்று சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் சென்று மனு கொடுத்திருக்காங்க நம்மளுடைய பாஜகவுடைய அரியலூர் மாவட்ட தலைவி திரு பரமேஸ்வரி ஆனந்தராஜ் அவர்கள். முக்கியமா திமுக அரசு 2006-2011 அவங்களுக்கு அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும், அதை நம்ப அந்த மக்கள் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வீடு கட்டி தருவாங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருந்தவங்களுக்கு நீங்க அந்த பகுதியிலே இருக்கக்கூடாதுன்னு கோர்ட்டு வந்து அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்கு. அந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் நீதி பெற்றுத்தர பாஜகவுடைய மகளிர் அணி தலைவர் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பா பாராட்டுக்கள். இது மாதிரி தமிழ்நாட்டில் மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களாக களத்தில் நிற்பது நம்மளுடைய பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், காரியகர்த்தாக்கள் தான் நம்ம வந்து மக்களுக்காக களத்தில் நிற்கிறாங்க. ஆனால் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பொய்யான மாயாஜால வார்த்தைகள் எல்லாம் காட்டி நம்மளுடைய தமிழக மக்களை எந்த அளவுக்கு மூளை செலவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு இந்த திமுக வந்து ஆட்சியில் இருக்கு. நீங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, தங்க நகையெல்லாம் நீங்க அடமானம் வச்சிருங்க, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து அது தள்ளுபடி தான் அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஆசைகளை தூண்டி திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அதற்குண்டான விளைவுகளை மக்கள் வந்து தற்போது அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இனி ஒருபோதும் திமுக சொல்லும் இந்த ஆசை வார்த்தைகளை எல்லாம் நம்ப மாட்டாங்க மக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்றாங்க ஒரு டைம் நீங்க காலி பண்ணீங்கன்னா அவங்க சொல்றாங்க காலி பண்ணிடுவாங்க. எங்க போவாங்க அவங்க சொல்றாங்க ஒரு வாட்டி காலி பண்ணிங்கறாங்க டைம் கேக்குறாங்கன்னா சரி 20 அவங்க போவாங்க டைம்ல இல்லங்க நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அவங்க சாரி சொல்றாங்க கோர்ட் ஆர்டர் மீற முடியாதுங்க. கோர்ட் ஆர்டர் அவங்க நிறைவேற்றி அவங்க நமக்கு தேவை வீடு ஸ்டே ஆர்டர் வாங்க அவ்வளவுதான். வீடு இடிக்க கூடாது. கோர்ட்ல ஸ்டே வாங்க, கோர்ட்ல ஸ்டே வாங்க. என்ன வீடு அவங்களோட அவங்களுக்கான வாழ்வதற்கான உடனே மாற்று எடுத்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கட்டும். ஒரு வீடு ஏற்பாடு இன்னைக்கு அடிக்கட்டும். எல்லாருமே மாற்று ஏற்பாடுக்கான உறுதியா கொடுக்கணும். அந்த உறுதி அளிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் ரோட்ல நிக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. ஆனா நீங்க நம்ம எல்லாம் போயிருவோம், நமக்கு எல்லாம் வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த மக்கள் எங்கெங்க போவாங்க? ஒத்துக்குவோம். மீதி 25 குடும்பம் எங்க போகும்? ஒரு நாள் என் வீட்டுல தங்க வைக்கலாம், 2 நாள் தங்க வைக்கலாம், காலம்புறா அவங்க எப்படி பொண்ணு பிள்ளைங்க இருக்கு, அவங்கள பொம்பளை பிள்ளைங்களா எப்படி ரோட்ல இருப்பாங்க? சேர்ந்து நம்ம பண்ணுவோம்னா இது வந்து ஒரு வாரம் தள்ளி போட்டு மக்கள் பிரச்சனை ஒரு வாரம் தள்ளி போட்டீங்கன்னா மக்களுக்கு இங்க தீர்வு கிடைக்காது. நம்ம பண்ண போறோம் ஸ்டே ஆர்டர் பண்ண கோர்ட் ஆர்டர் தான் காட்டுவாங்க. பிரச்சனை இல்ல, மாற்று ஏற்பாடு ஸ்டே ஆர்டர் ஸ்டே கோர்ட்ல ஸ்டே மூவ் பண்ணுங்க. கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு அதுக்கு ஒரு கோட மாற்று பண்ணி கேட்கணும். நமக்கு எதுவுமே இல்லாத மாற்று பண்ணி அவனை எடுத்துக்கிட்டு போடுவாங்க. இருக்கிற மக்கள்கிட்ட கையெழுத்த வாங்கி ஸ்டே வாங்குறதுக்கு என்ன வழி? அதை